நான் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் மோர் கூட்டு பண்ண போகிறேன். அது வந்து வெண்டைக்காயை கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வந்து ஒரு ஒரு கரண்டி புளி ஊற்றணும். அதை ஊற்றி நல்லா நல்லா கொதிக்கணும். கொதிக்கரிச்சா தான் போடணும். இங்கே முதல்லையே போடக்கூடாது. இதை கொதிக்கரிச்சு இந்த வெண்டைக்காய் எடுத்து அதில் போடுவேன். போட்டுவிட்டு அது நல்லா 15-20 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டணும். அதுக்கப்புறம் போட்டாச்சு, புளி போட்டாச்சு, நல்லா பொங்கி விட்டு இதை இப்போ மூடி வச்சிடணும். மூடி வச்சு 20 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் கொடுத்தா இதை வந்து வேக வச்சு வச்சுருட்டேன். இந்த வெண்டைக்காயை நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த வேக வச்சு வடிகட்டினுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே பச்சை ஜலத்தை ஊற்றிட்டு அதை வச்சுக்கணும். இதில் வந்து இப்போது நெல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இதில் வந்து இதுக்கு வந்து அரைச்சி விடணும். அரைச்சி விடுறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய் இதை போட்டு தேங்காயை போட்டு இந்த மோரையும் கொஞ்சம் இது இவ்வளோ மோர் வச்சுக்கணும். அந்த மோரை அது தயிரோ மோரோ எது இஷ்டமோ அதை ஊற்றி இதில் அரைக்கணும். இப்போ நாம் இப்போ வந்து நான் இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இந்த இதில் அடுப்பு போட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி இதை வந்து கடுகு, வெந்தயம், இது பெருங்காயம், இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இது கொத்தமல்லி விலையும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இதில் போடணும். இப்போ வந்து இதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். மோர் ஊற்றி இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இது வந்து இந்த கடுகு வச்சுதானாக்கா துளி பெருங்காயத்தை போட்டுட்டு இந்த இதை கொட்டி பச்சை இது மஞ்சள் பொடி போடணும். எல்லாம் பண்ணி சொல்லிட்டாலே இப்போ வந்து இந்த ஒரு வடக்கு வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுறோம். இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும். நிறைய கொதிக்கு வந்தால் வேண்டாம். ஒரு கொதி வந்தால் நுரைச்சல் வந்தால் கூட கொதிச்சு ஒரு கொதி இருந்தால் பரவாயில்ல. இதை வந்து ரொட்டி கூட சாப்பிட்லாம். இது எல்லாம் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அதாவது தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். சாதாரணமாகவும் அப்படியேவும் சாப்பிட்லாம். பச்சடி மாதிரி அப்படியும் சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப என்ன இருக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காய் கூட்டு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியாது பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பார்த்து பாருங்க. இதான் இதை வந்து பண்ணிப்பேன்.